கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தந்தைக்கு நமக்கு தருகிற வசனம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜா நமக்கு கொடுத்த வாக்கு இல்லையா? எத்தனையோ பேர் இன்றைய காலகட்டத்தில் சமாதானம் இல்லாமல் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். கடன் பிரச்சனை, இன்னும் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு நேராக நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். சில வேளைகளில் நம்மளால் அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அழும்போது கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேர் பிரச்சனை மிகுதியினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது மனநோயாளியாக மாறி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நம்மளுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது மிகவும் அவசியம். எத்தனையோ பேர் தாங்க முடியாத பிரச்சனையில், இழப்புல, கண்ணீரின் பாதையில் சமாதானம் இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய. ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது என்றைக்கும் நித்திய காலமாய் நம்மோடு இருக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த சமாதானம் நம்மை விட்டு ஒரு நாள் நீங்காதுங்க. அவர் கொடுக்கிற சமாதானம் நம்ம இருதயத்தை நிரம்பி வழிய செய்யும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாமும் கூட அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவனிடத்தில் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.